இதுல பாயோட பேரை தேவையில்லாம கெட்டு போச்சு. அந்த ஆளு நல்ல மனுஷன் ஓரளவுக்கு. ஆனா பாய் வந்துட்டு ஜலாலிக்கு இந்த இது போட்டது, போருக்கு போகணும் போகணும் போர்ல எடுத்து ஜலாலிக்கு வேணாமா? இங்க ஆனா பாருங்க, நீ ஜலாலிக்கு முட்டை கொடுக்க முடியாதுல்ல செய்யுது. ஜலாலி நல்ல நல்ல டீம் தானே அது, அந்த டீம்ல என்ன இல்ல செல்லாது, அதெல்லாம் செல்லாது. ஆனா அதுல ரஜினிய கேமியும் நம்ப வச்சாங்க பாரு, அதுதான் பிக்கெஸ்ட் ஸ்கேம் இந்த வருஷம். ஆனா சச்சின் ஒரு மணி நேரம் நடிச்சிருக்காருடா, ஃபுல் ஃபிளெஜ்ட் கேரக்டர் ப்ரோ 2 hours. ஆனா படம் முடிச்சு இன்டர்வியூல இது ரஜினி படம் அத தாண்டா சொல்றேன். விக்ராந்த் தான் கேமியோ. ஆக்சுவலி விக்ராந்த் தான் வந்துட்டு படத்துலயே கம்மியா வரும், எல்லாத்தோட அதிகமா வருது ரஜினிகாந்த் தான் அந்த படத்துல. எக்ஸாக்ட்லி. அதுலயும் பண்றா, நம்மள ஏமாத்திட்டானுங்க, நம்ம சொந்தக்காரனால விஷ்ணு விஷாலு, அப்புறம் ரஜினி, அப்புறம் விக்ராந்த், அப்படிதான் வராங்க கேமியோ படத்துல. விஷ்ணு விஷால் விக்ராந்த்லாம் நல்ல ஃபார்ம்ல போயிட்டு இருந்தாங்க. அவன் ஏதாவது ஒரு நல்ல படம் அப்பப்ப கண்டென்ட் ஓரியன்டா பண்ணிட்டு இருந்தாங்க. முடிச்சு கூட்டிட்டு வந்து முடிச்சு விட்டான்டா ரஜினிகாந்த் லீட் ரோல்ல நடிக்கிறேன். ஆக்சுவலி இந்த பேர் போடும்போது சிறப்பு தோட்டன் போட்டாங்களா அல்லது தெரியல போட்டாங்க? ஏன்னா அவ்வளவுலாம் அவன் பேர்லாம் பாக்குற அளவுக்கு எல்லாம் எனக்குலாம் சைப்பு தன்மை கிடையாது. அவன் பேர்லாம் அப்படியெல்லாம் இல்லங்க அந்த படத்தை ஓப்பனிங் ரஜினி வச்சு ஓப்பன் ஆகுமே, சிறப்பு தோட்டம் கிடையாது. அந்த படத்தை ஓப்பனிங் ரஜினி வச்சு ஓப்பன் ஆகுமே, நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு தியேட்டர்ல. அப்ப அது ரஜினி படம் தான், எழுதிடலாம், ரஜினி பேர்ல எழுதிட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. ஆனா சச்சின், நம்ம பாயும் அடிக்கிறோம், அனிருத்தும் அடிக்கிறோம். ஆனா அனிருத்தும் பாயும் இப்போ ஒன்னு ஆக்கிட்டாங்க. அனிருத் இந்தியன் 2, பாய் வந்து லால் சலாம். அது கிடையாது. இந்தியன் 2 வந்துட்டு பிக்கெஸ்ட் டவுன் கிரேடா ஏன் போச்சுன்னா, இந்தியன் 1க்கு பாய் போட்டாரு, அதனால அனிருத் அடிவாங்க. ஆனா லால் சலாம் கண்டுக்கல, இல்ல யாருமே கண்டுக்கல. அது பாட்டை கண்டுக்கல, அவனை கண்டுக்கல, படத்தை கண்டுக்கல. மணிகண்டன் லவ்வர் மணிகண்டன் அடி வாங்கின முதல் ஆள் இந்த ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு. 40 வருஷம் 50 வருஷமா சினிமாவில் இருக்கு. அப்படி தேர் திருவிழா பாட்டுலாம் வந்து ரொம்ப நல்லா தானே இருந்துச்சு. அது யாரு தெரியாது ப்ரோ நீங்க செய்து அந்த பாட்டை ஒரு 30 வரிகள் யூடியூப்ல பார்க்காம இப்ப நீங்க பாடுங்க. உங்களுக்குதான் பாய் ஃபேன் ஆச்சு, நீங்க பாடுங்க அந்த பாட்டை. அவர்தான் கேட்டிருக்கவே மாட்டாரு. 2 தடவை 3 தடவை கார்ல போகும்போது திடீர்னு வந்துச்சு அந்த இதுல, அந்த யூடியூப் மியூசிக். அயலானுக்கு முட்டு கொடுத்தீங்கல்ல, நான் அதை கூட ஏத்துக்கிறேன். அதுல கூட அந்த இந்த பாட்டு அது, அப்புறம் இன்னொரு பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு அது என்ன, தமிழ் சூரோ சூரோ முதல் பாட்டு ப்ரோ, அது நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. அதான் அந்த பாட்டு தான் அது. முத பாட்டு அது இல்ல, கிராமத்துல ஆடுவாங்கல்ல ஒரு பாட்டு. திருவிழா சாங் இருக்கும் அதானே. என்ன படம் என்ன படம்? லால் சலாம் சகோவா ஏதோ ஒண்ணு வரும். வேற லெவல் சகோ, வேற லெவல் சகோ. அந்த பாட்டு ஓரளவுக்கு கேக்குறாங்க. இல்ல சச்சின், இவனுங்க இந்த வேட்டையனுக்கு பயந்து கண்கோவா போயிடுச்சுங்கிறானுங்கல்ல, இவனுங்களே லால் சலாம பொங்கல் டென்னிஸ் சொல்லி அரண்மனைக்கு பயந்து ஓடனவனுங்க தானே. அந்த படம் எது கூட கிளாஸ் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் தெரியாம புதைச்சிருப்பாங்களாக்கும். முதல் நாளே அந்த படம் தியேட்டரை விட்டு ரிமூவ் பண்ணி அந்த படத்தை அவ்வளவுதான். தமனானாலதான் ஜெயிலர் ஓடிச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா தமனாட்டு அடி வாங்கி ரஜினி வெளியேறுகிறாரா அப்படின்னு. அதெல்லாம் காசை கொடுத்து ராத்திரி 4 நாளைக்கு டைம் பாஸ் பேச போட்டு இதுல அனிருத் இருக்காரு, இவர் இருக்காரு, இதுல அவன் பேர் என்ன, பேன் இந்தியா வெண்ணையா இருந்தாலும் நல்ல ட்ரெஸ் போட்டு அலங்கரிச்சு பொட்டு பூ எல்லாம் சீவி சிங்காரிச்சு அதை வந்துட்டு பெரிய இதா ஆக்கிடுவாங்க. நீங்க வேற புடிச்சு இழுத்தாலும் வேட்டையன்னா 300க்கு முக்கும். நான் இன்னைக்கு சொல்றேன், ஜெயிலர் மயிலாம் லாட்டரி பிடிக்க பேசுறாங்க பாரு அந்த டைம் பாஸ் பேசல. இது ரஜினி படம், ரஜினியோட போது என்ன சாதிக்க போறீங்க? அது ஒரு ஜெயிலரா இருந்துச்சுன்னா என்ன ஆவீங்க நீங்க? அது ஒரு ஜெயிலரா இருந்துச்சுன்னா, ஜெயிலரா இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், கோ டு லியோ இன்டு 2 ஆகி போச்சுன்னா நீ என்ன செய்வ அப்படின்னு நம்ம டக்குன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க? இல்ல நான் கேக்குறேன், உங்க ஃப்ரெண்டு கார்த்திகேய பொறுத்த வரைக்கும், கார்த்திகேய பொறுத்த வரைக்கும் போன சக்சஸ மட்டும் தான் பாப்பானா? அதுக்கு முன்னாடி பார்க்க மாட்டான். அதைத்தான் சொல்றேன். 2017ல இருந்து கன்சிஸ்டன்டா கொடுக்குற ஹீரோ பெருசு இல்லையா? 8 பிளாப் கொடுத்து 9வது ஜெயிலர் கொடுத்தா அவன் தான் பெரிய ஆளாம். அவன் தான் 9 லட்சணத்திலும் உச்சம் பெற்ற ஒருவன் 9 படத்தில் ஒரு படம் ஹிட் கொடுத்தும் பெரிய ஆள் ஆகலாம். 9 படம் அது இல்லாம
அவன் அவன் இங்க பாரு, லியோ கலெக்ஷன் அதிகமா ஜெயிலர் கலெக்ஷன் அதிகமானா அவன் எப்படி சொல்றான் தெரியுமா? யூஎஸ்ல இது முந்துச்சு, யூகேல இது முந்துச்சு. டேய் அந்த நாங்கெல்லாம் ஈர கேட்கல. வெங்காயம் எல்லாம் நான் உங்ககிட்ட ஆமா. கேட்கல. இல்ல ஒரு சச்சின், ரூபா அதைத்தான் நானும் ஒரு ராஜேஷ் ப்ரோ ரூபா கேட்டுட்டு என்ன படம் இருந்தோம். அதிகமா அவனை விலை எது ஜெயிச்சுது? எது அதை அது எது சொல்லுடா. அதையும் கடைசி வரை சொல்லவே இல்லையே. ஒரு ரூபாய் எது ஜெயிச்சுது இல்ல அதை சொல்லு. சுரேந்தர் ப்ரோ, பெரிய ரெண்ட் ட்ராக் புளுத்தி. நாங்க ரெண்ட் ட்ராக்லயே பாத்துக்கிறோம். நீ என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு. ஏன் சுரேந்தர் அவன் இன்னைக்குதான் சொல்லல, டிசம்பர் 31 அவனே சொல்லியிருக்கிறான், நவம்பர் 1 சொல்லியிருக்கிறான். நான் இப்ப அதான் ஏன் சொல்ல அன்னைக்கே சொன்னேன். மாட்டேங்கிறான்னு யோசிச்சு பாருங்க. இப்ப ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்னு ப்ரோ யோசிச்சு பாருங்க. இந்த இன்னைக்கு திருச்சி ஸ்ரீதர் லூசு பதி வந்தான்ல, நான் என்ன கேட்கிறேன், 100 கோடி ரைட்ஸ், லியோ ரைட்ஸ் 100 கோடி ரைட்ஸ்னா மோர் தென் 220 மேல கிராஸ் பண்ணியிருந்தாதான் வந்துட்டு உங்களுக்கு ரைட்ஸ் அமௌண்ட்டே ரெக்கவர் பண்ண முடியும். இவங்க ரைட்ஸ் அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணனா விட்டுருப்பாங்க. சும்மா ஒரு பேசிக் அறிவுக்குள்ள எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஜெய் நம்மளுக்குலாம் வேல்யூ சேது ப்ரோ, நமக்கு வேல்யூடு தானே. ஜெயிலருக்கு தானே சும்மா கமிஷன் பேசிஸ்ல போட்டது. ஆமா ஆமா, நம்மளுக்கு நமக்கு வந்துட்டு வந்துட்டு full ஆ ஜெயிலர் மட்டும் தான் கமிஷன், நம்மளுக்கு எல்லாமே அப்பனா அவுட் ரைட் அப்பனா அவுட் வித்துட்டாப்ல. டிஸ்ட்ரிபியூட்டர் போர்க்கொடி தூக்கி இருக்க மாட்டாங்களா? நீங்க என்ன இவ்வளவு அறிவு கூட இல்லாம இருக்காங்க. சச்சின் 230 கோடி நமக்கு, அவனுக்கு வந்துட்டு 190 கோடி. 2வது இடம் வந்துட்டு பொன்னியின் செல்வன் ஆனா நான் 223 அவனை கோடி. சொல்றேன், ஜாக் பாட் அது ஏன் ஜாக் பாட்னா இவ்வளவு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, அந்த ஆளுக்கு தமிழ்நாட்டுல 100 கோடியே ஜெயிலர் தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஆளுக்கு தமிழ்நாட்டுல 100 கோடியே இல்லைங்க. 2.0 சொல்றாங்க. ஆனா அந்த 2.0 கூட இந்த 3D சார்ஜஸ்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பேட்டை சொல்றாங்க. ஆனா எனக்குலாம் நம்பிக்கையில பேட்டெல்லாம் கிட்ட 100 நெருக்கி பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். சுரேந்தர் ப்ரோ, சொல்லுங்க ராகேஷ். கர்நாடகால யார் நம்பர் 1 ஹீரோ? ராகுல். ராகுல் அதிகாரி. ரோமியோ. யாரு நம்பர் 1 கேக்குறாரு? ரோமியோ ராகுல்னா என்ன பேச்சு? நம்பர் 1 ஹீரோ யாரு? நம்பர் 1 கேக்குறாரா? நம்பர் 1 அந்த ஆளு தாங்க அங்க. ஏன்னா அது ஏன் நான் சொல்றேன், இப்ப நம்ம லியோல வந்துட்டு பண்ணத கன்சிஸ்டன்டா இன்னொரு 2-3-4 படத்துக்கு பண்ணணும். இல்ல நான் தமிழ் மூவியே கேட்கல. அங்க இருக்கிற கன்னட இண்டஸ்ட்ரியில யாருன்னு இப்ப வந்து யஷ் தான் இப்போதைக்கு. அப்போ அது கரெக்ட் ஆன்சர் தானே. அவர் கன்னடா யஷ் வந்து இந்த கேஜிஎஃப்னால இல்லனா இவங்க தான். அதாவது நான் கேக்குறது வந்து நம்ம அந்த ஃபேன்ஸ் வந்து யாருக்கு அதிகமா இருக்கு? இப்ப இங்க தளபதிக்கு இருக்கு, சுதீப், கிச்சா. தமிழ் ஆக்ட்ரஸ் கேக்குறீங்களா? தமிழ் ஆக்ட்ரஸ் கேக்குறீங்களா? கிச்சா தான், அவன் தான் டாப்ல இருப்பான். அவருக்கு முன்னாடி புனித் தான் நம்பர் 1 இருந்தா. அவர் இறந்துட்டாரு. புனித் இருந்திருந்தாருன்னா அவருக்கு தான் சுரேந்திரபாபு அந்த ஜெயலலிதா படத்துல வந்து நடிச்சிருப்பாரு, ராஜ்குமார். அவர் லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் மாதிரி. அவரு இப்ப எப்படி நம்ம சிவராஜ் அண்ணன். ஆமா, இப்ப எப்படி நம்ம ரஜினியை வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி அவங்க வந்துட்டு சிவராஜ். ஆமா, புனித் இருக்கும் போதே அவர் ஒன்னும் பெரிய அந்த இது இல்ல. ஏன் கேட்டேன்னா, இதை நம்ம நிறைய தடவை பேசிட்டோம். இவன் கார்த்திக் ரவி மட்டும் யாரும் பேசினா சொல்லுங்க. ஒரு ஹீரோ வந்து நம்பர் 1 ஒரு படத்தை வச்சு டிசைட் பண்ணல. ஒரு படத்தை வச்சு டிசைட் பண்ணா சையத் ப்ரோ சொன்ன மாதிரி யாஷ் தான் நம்பர் 1 ஹீரோங்க. அப்படி கிடையாது ப்ரோ. அப்ப இன்னைக்கு தேதிக்கு பிரபாஸ் தான் இந்தியாவோட நம்பர் 1 ஹீரோவா இருக்கணும். அவனுக்கு ஃபேன் பேஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய லெவல் ஃபேன் பேஸ் கிடையாது. பாகுபலிக்கு அப்புறம் ஏதோ கொஞ்சம் ஜூமினா. பட் ஆனா ஒரு மினிமமாவே அதுல சச்சின் பிரபாஸ் எப்படி நீ ஃபர்ஸ்ட் சொல்லணும். இந்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, இது ஆரம்பத்துல வந்து இப்ப ரஜினி கமல் இருக்கும்போது யார் அதிகமா கலெக்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, கமல் படம் தான் அதிகமா கலெக்ட் பண்ணிச்சு. நான் சொல்றது இந்த ஒரு மூவி, அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மான காமராஜன், இந்த மாதிரி அவர் வந்து பயங்கரமா ஒரு இந்தியன், இதெல்லாம் தான் வந்து இண்டஸ்ட்ரியில அதிகமா கலெக்ட் பண்ண மூவி. ரஜினி எப்படி நம்பர் 1 இருந்தாரு? கன்சிஸ்டன்டா ஒரு படம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்ட் தான் ஒரு அது எந்த துறையா இருந்தாலும் கன்சிஸ்டன்டா இருக்கவங்க தான் அதுல நம்பர் 1. நீங்க ஒரு படத்தை வச்சு இவங்க பேசுறதே முட்டாள்தனமா இருக்கு. நீ கன்சிஸ்டன்டா இப்ப இவர் சொல்ற மாதிரி, அவர் பேர் என்ன, அந்த பிரபாஸ், உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்கல்ல, இங்க நமக்கு வந்துட்டா கேம் இஸ் நாட் ஃபேர். நான் அதைத்தான் நான் சொல்றேன். இவனுங்க ஒரு ஆக்சுவலா நம்மளை முந்துறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிட்டா போதும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 7 வருஷம் டாமினன்ஸ் எல்லாம் எப்படி அவனுங்க ரேட் பண்றானுங்கன்னா, இப்போ அஜித் வந்துட்டு ஒரு அவுட் ஆஃப் த ப்ளூல ஏதோ பண்ணிட்டான், நீல் கூட சேர்ந்து ஏதோ ஒரு நம்பர் பண்ணிட்டான்னா அஜித் தான் நம்பர் 1 ஸ்டார். அவங்க அப்படிதான் ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. நான் நினைக்கிறேன் இப்போ பீஸ்டுக்கு வந்த ரிவ்யூஸோட தர்பார் அண்ணாத்த ஓரளவுக்கு பேஷ் பண்ணல, அவ்வளோ பேஷ் பண்ணல. அந்த 2 படமும் அவ்வளோ பெரிய கொலாசல் டிசாஸ்டர் ஆச்சு. ஏன் உன்னோட ஸ்டார் பவர் வச்சு கொஞ்சமாச்சும் ஃபுல் பண்ணி எடுத்துட்டு போலாம்ல?
அந்த ஆள் வந்துட்டு அதுலயும் பீஸ்டுக்கும் அண்ணாத்தைக்கும் ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் தான் ரெட் ஜெயிண்ட். ஆமா, அவரே அவங்க சொன்னாரு. அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது, ஒரே ஸ்டேஜ்ல வச்சே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது வரும்போது அது என்ன நமட்டு சிரிப்பு சிரிச்சாரு. நான் என்ன படம் பார்க்கல, நல்லா வந்திருக்க வேண்டிய படம் நான் பார்க்கல. அவரு பீஸ்ட் வரும்போது அவருடைய இல்ல கான்பிடன்ஸ் பாத்துட்டாப்ல அவர் என்ன சொன்னாருன்னா நல்லா போயிருக்க வேண்டிய படம் ஆனா போல சொல்லிட்டு ஒன்னு நான் இன்னும் சிரிச்சிட்டு போயிட்டாப்ல. நீங்க வேற தினேஷ் இல்ல, நீ வேற படம் பார்க்கலாம் பார்க்கலன்ட்டாப்ல. ஓ அப்படியா? இல்ல ஒரே நிமிஷம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. அவர் உதய் கொடுத்த ரியாக்ஷன் வந்து இது ரெண்டும் எப்படி போச்சு தமிழ்நாடு பாக்ஸ் ஆபீஸ்ல, இந்த ரெண்டு படம் எப்படி போச்சுன்றதுக்கு தான் ரியாக்ஷன். அதாவது எப்படின்னா தம்ஸ் டவுன், பீஸ்டுக்கு வந்து தம்ஸ் அப், ரெண்டுமே ரெட்ஜைன் பண்ணானுங்க. இவ்வளவுத்துக்கும் அண்ணாத்த சோலோ தீபாவளி ரிலீஸ், மாநாடு வந்துட்டு ஆமா சிம்புவை கொண்டு போய் பாவத்தை நல்ல ரிலீஸ் டேட் அவனை புடிச்சு தள்ளி கொண்டு போய் விட்டுட்டு இந்த ஆள் அந்த ரிலீஸ் டேட் அண்ணாத்த ரொம்ப எனிமி ஒரு சிலம்பரசம் படம் வருது, அதுவும் மாநாடு மாதிரி ஓரளவு பெப் இருக்கக்கூடிய படங்கள் வருதுன்னா அது பேச்சு வேற. நீங்க எனிமிக்கு அவ்வளவு பெரிய இது இருக்காதுல்லங்க, பெப் இருக்கு. இத்தனைக்கும் சிம்பு படம் நல்லா கண்ண தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் இண்டஸ்ட்ரீஸ்ல. அதனாலதான் அந்த படத்தை கொஞ்சம் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல தினேஷ், இந்த வருஷம் ஜெயிலர் இருக்குல்ல, அதுக்கும் மாவீரன் இருக்குல்ல, மாவீரனை வந்துட்டு ப்ரீபோன் பண்ண வச்சுட்டு மாவீரனோட ரிலீஸ் டேட் நம்ம கொஞ்சம் வர அந்த டாபிக்ல கொஞ்சம் டீவியேட் ஆகி போய் இதுல ஒரு விஷயத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலயும் அந்த இதை கேட்க நேரிட்டது எனக்கு இவன் அனுப்புனா, விவேக் தான் அனுப்புனா. இதை கேளுங்க, இந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷத்தை கேளுங்கன்னு சொல்லி அனுப்புனா. அதை பார்த்துட்டு இருந்தேன். அது எப்படின்னா அப்ப கூட பாருங்களேன், அப்ப கூட வந்துட்டு அவர் என்ன சொல்றாப்புல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல அனிருத் இருக்காருங்க, அதுல அனிருத் இல்லைங்க, அந்த ஏதோ ஒரு படத்தை தோல்வி அடைஞ்ச அதாவது இதுல அனிருத் இருக்காருங்க, இதுல ஃபஹத் ஃபாசில் இருக்காருங்க, இதுல ராணா டகுபதி இருக்காருங்க, இதுல அமிதாப் பச்சன் இருக்காருங்க. வாங்க ஐயா ராணா டகுபதி வாங்க. கடைசி வரைக்கும் இதுல ரஜினி படம் சொல்லல. இதுல வந்துட்டு எனக்கு அவனை ரஜினி அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப ரஜினி அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. அவன் இருக்கான் இவன் இருக்கான்னு சொல்றேன். அனிருத் இருக்கா, அனிருத் எனக்கு புரியல. இந்தியன் டூ அனிருத் தான் போட்டாப்ல, அறுத்து தள்ளிட்டாரா புரியல. ஏங்க ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஒன்றரெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு எங்கேயோ ஏதோ ஒண்ணு ஜெயிலர நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நான் வந்து இந்த இதை பேசி இதுலதான் நான் வந்து சர்ச்சைக்குள்ளேயே ஆவனேன். இந்த இதை பேசி தெருவா இதை பிரச்சாரத்தை பண்ணது நான் தான். ஜெயிலர் ஒரு ஒன் டைம் ஒண்டர். இன்னொரு தடவை நீங்க இந்த வெறுப்பு அரசியல அறுவடை செய்ய முடியாது. ஒரு தடவை தான் அது கிளிக் ஆகும். மைக்கை பிடிச்சிட்டு வெளியில வரும்போது அத்தனை யூடியூப் சேனல்ஸும் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டுச்சு. படம் எப்படி இருக்குன்னு கேட்கணும், அயோக்கிய நாய்களா. அதை விட்டுட்டு சூப்பர் ஸ்டார் அந்த கான்ட்ரவர்சியை வச்சு இது பண்ணிக்கலாம். ஊரே சேர்ந்து வந்து அதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தது தெரியுமா? அனைத்து ரிவ்யூவர்ஸ் உடைய கைகளும் கட்டப்பட்டது எக்ஸப்ட் ஃபார் 1 or 2. சிம்பிள் ப்ரோ. அந்த படத்துல செகண்ட் ஆஃப் லா கிடையாதா? அந்த படத்துல நீ வந்து எப்படி கம்பேர் பண்ணணும், நீ எப்படி ஒருத்தனை வந்து நீ கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஊரே சேர்ந்து வந்து இவரை ஓட வச்சே ஆகணும். பாவையா அந்த தாத்தாவுடைய இதுக்கு வந்துட்டு ஒரு களங்கம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுதாபா ஓட்டு ஒண்ணு உண்மை ஓடிச்சு அந்த படம். இல்லைன்னா சொல்லலாம். ஆனா லியோ செகண்ட் ஹாஃப ஊரே சேர்ந்து அடிச்சுது. இன்னைக்கு நீ சொல்ற ஓகே, உன் கருத்துலயே வச்சுக்கிறோம், கார்த்திக் ரவிவர்மாவுடைய கூற்றின்படியே வரும். வந்து மோரார்லஸ் ரெண்டு படம் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்குது. அங்க அது முந்திச்சு, இது இங்க முந்திச்சு, கிட்டத்தட்ட எல்லாம் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்றேன். ஓகே, லியோ வந்துட்டு அதை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம், அதுக்கான ப்ரூஃப்ஸ் இருக்குது. சரி ஓகே, ஆர்கியூமெண்ட் படி வச்சிட்டாலுமே படம் அத்தனை ரிவ்யூவரும் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்த லியோ வந்துட்டு பார்த்தோன்னா நீ வந்துட்டு டோட்டல் பாசிட்டிவ் ரிவ்யூ படத்துக்கு ஈக்குவலா இருந்திருக்குன்னு சொல்றோம் உன் கூற்றின் படி பார்க்கும்போது கூட. அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்ன நீ சொல்லுவ? நீ ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்து அந்த ஆளால தாக்கு பிடிக்க முடியல. அண்ணாத்த என்னாச்சு, தர்பார் என்னாச்சு, லால் சலாம் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் டு 1.5 மணி நேரம் அவர் நடிச்சிருக்காரு. அது ரஜினி படம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு மனசு கூசலாத? தளபதி விஜய் 1.5 மணி நேரம் ஒரு படத்துல நடிக்கிறாரு, அல்லது 1 hour நடிக்கிறாரு, ஏன் 40 நிமிஷம் நடிக்கிறாரு, ஒரு ரோல் பண்றாரு. ஒரு ரோல் பண்றாருன்னு அதோடைய பிசினஸ் வேல்யூ, அதோடைய பிசினஸ் வேல்யூ எப்படி இருக்கும் மார்க்கெட்ல, சந்தையில? இப்படி செல்லா காசா விலை போகாம சம்பட்டி அடி வாங்கி ரூமுக்குள்ள படுத்து கிடக்குமா அந்த பொட்டி, பட பொட்டி? அயோக்கிய பயல்களா, அவங்களுக்குலாம் வெக்க கூச்ச நாச்சமே எதுவுமே கிடையாதாடா? சரியான குத்து. என்ன நீ யார நம்பர் 1 சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிற? யாரோட அவன் படம் வருது, இவன் படம் வருது. அதுலயும் பாரு ராணா டகுபதி இருக்காரு, அதுல ஃபஹத் ஃபாசில் இருக்காரு, அதுல அனிருத் இருக்காரு. கேவலமே. அனிருத் தான் அவருக்கு டிரைவிங் ஃபோர்ஸா? அனிருத் தான் யூஎஸ்பி ஆடா அந்த படத்துல? ரஜினி இருக்காருன்னு சொல்ல மாட்டேங்கிறா பத்தி ப்ரோ. அதான் சொல்றான், ரஜினியே சொல்றான் இந்த படம் வந்துட்டு நான் ரீரெக்கார்டிங் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு,
பாட்டு போட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த படம் ஓரளவுக்கு நல்லா பாக்குற மாதிரியே இருக்குன்னு சொல்றான் அவன். அதுதான் அவனே ஒத்துக்கிறான். சையது அக்டோபர் சரி, 10 இன்னைக்கு பெஸ்ட் ஃபெஸ்டிவல் டைம், அதான் பெஸ்ட் ரிலீஸ் டைமா. கோட்ட ரிலீஸ் டைம் விட அதுதான் பெஸ்ட் தான், அது ஒரு ஃபேக்டர் தான். இல்ல இன்னொன்னு இருங்க இருங்க இன்னொன்னு சரி, இதுல இன்னைக்கு ஒரு ஆட்டோக்கார நிமிஷம் இதை கேளுங்க. இதை மட்டும் சொல்லிடுறேன். என்னை பேச இதை விட்டுருங்க. நான் கேளுங்க. 1 மணி நேரமா சரி, அமைதியா தான் இருந்தேன். என்ன அதாவது என்னன்னா இதை மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கு நீ 1 மணி நேரம் நீயே பேசக்கூடாது, ஓகேவா? சரி சரி சரி, நீ வந்து நெறிப்படுத்தி கூடாது. நெறியாளர் வந்து நீ நெறிப்படுத்தி கூடு. நான் முதல் கட்ட ஓகே. கருத்தை முடியும். இதுல என்னன்னு சொல்ல வந்து மறக்கடிச்சிட்டீங்க. இதுதான்ப்பா குறுக்க வந்து உங்களோட பெரிய ரோதனையா இருக்கு. சொல்ல வரதை மறந்துட்டேன். போ நீங்க பேசுங்க, நான் ரீகலெக்ட் பண்ணிட்டு வரேன். நான் ஒரு ஃப்ளோல இருக்கும்போது என்ன விட்டுருங்க. கையால அணகட்டி தடுக்கிறதுக்கு நான் கால்வா இல்ல, காட்டாரு. ஆனாலும் கூலி படத்தோட லோகேஷ் கனகராஜ் இல்ல ஒரு சரிங்களா, லியோ படத்தில் லோகேஷ் கனகராஜ் ஒரு ட்வீட் போட்டா எப்படி இருந்தது? நெல்சன் 4 லைன் போட்ட ஒரு ட்வீட்டுக்கு வந்துட்டு 120K லைக் வந்தது. இன்னைக்கு லியோ லோகேஷ் கனகராஜ் கூலிக்கு வந்துட்டு ஏதோ ட்வீட் போட்டிருக்கான், ஆனா அதே கிடக்குது. ஒரு வகை இந்த கிடையாது. அயோக்கிய பயிலுக்குதான் சொல்லுவானுங்க இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு வந்தார்கள் போனார்கள். எவனாவது தீர்ந்து அதுல வேற கேப்டன் வேற முடிச்சிடலாமா அப்படின்ட்டு யார முடிக்க போறானுங்கன்னே தெரியலையே. எல்லாரையும் சேர்த்துதான் டைலாக் இது. அவரு அந்த தில்ராஜ் வந்து கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாரு. நம்பர் Correct. ஒன் எதுக்கு கரெக்ட். அவர் ஒரு தயாரிப்பாளர், அவருக்கு அறிவு இருக்குது, தெரியும். என்ன லாஸ்ட் 5 கூலிக்கு movies கூறவங்களுக்கு investment எப்படிங்க தெரியும்? அவர் சொன்னாரு, அதாவது எப்படின்னா லாஸ்ட் 5 பிலிம்ஸ் ஒரு ஹீரோ எப்படி நீங்க வந்து ஒரு ஹீரோ நம்பர் 1 வந்து நீங்க சொல்றீங்க, தியேட்ரிக்கல் ரெவென்யூ irrespective ஆஃப் த ரிவ்யூ அப்படின்ட்டாரு. அதாவது ஓடிடி டிஜிட்டல் சேட்டலைட் இதெல்லாம் பிசினஸ் உடைய இதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ போகும் டவுன் வரும். இதெல்லாம் வந்து 15 மணிக்கு பிசினஸ் அட்மாஸ்பியர். ஆனா தியேட்ரிக்கல் ரெவென்யூ எந்த ரிவ்யூ வந்தாலும் என்ன வந்தாலும் தியேட்ரிக்கல் ரெவென்யூ வந்துட்டு பார்த்தோன்னா அவருக்கு வந்து ஷேர் வந்து இவ்வளோ இருக்குது. இது வேற யாருக்கும் இல்லை. அதனால அவர் நம்ம நான் என்ன சொல்றேன், 2017 ஆரம்பிச்சு இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் மினிமம் தமிழ்நாட்டுல 60 கோடி ஷேர். மினிமம் ஷேர். 30 crore. உனக்கு வந்துட்டு கிராஸ் 60 கோடி இருக்கா? எத்தனை படம் ஐயா, 60 கோடி கிராஸ் 2.0 அந்த கூட எடுத்த 2.0 55 கோடி தான். லால் சலாம நீலாம் இன்னைக்கு எங்க கூட வந்துட்டு நீங்க விட்டுருங்க, அதுல கணக்குல எடுக்காதீங்க. அதை விட்டுருங்கன்னு சொல்றீங்கன்னா அப்ப அவர் ஸ்டார் கிடையாது. புரியுதா இல்லையா? லால் சலாம் எப்படி விட்டு சொல்றேன்? 1 மணி நேரம் பண்ணிருந்தாருன்னா பரவாயில்ல. அவருதான் மெயின் லீடா பண்ணிருக்காரு. அதுல பண்ணிருக்காரு. மோர் than 1 hour வர்றாரு. நான் கேக்குறேன், யாருக்காக வந்து ஆடியாளத்துல வச்சாங்க? விக்ராந்துக்காகவா இல்ல விஷ்ணு விஷாலுக்காகவா? யாருக்காக அவ்வளவு செலவு பண்ணி ஆடியாளத்துல வச்சாங்க? அதுல வேற ஐஸ்வர்யா வந்து பேசும். லால் சலாம் அவர் படம் கிடையாது, விட்டுருங்க அப்படின்னு சம்பளம் வாங்காம நடிச்சு கொடுத்தாரா இலவசமா? பிரான்ஸ்ல என்னமோ போட்டிருக்காங்க. யாருக்கு பிரெஞ்சு தெரியும்? ஹலோ மேல போடு சச்சின். ஓ கவினுக்கு பிரெஞ்சுலாம் தெரியுமா? இதுல வந்துட்டு சச்சின், இதுல வந்துட்டு பாத்தோம்னா விஜய் ஃபேன்ஸ் வந்து விவரம் இல்லாம வந்துட்டு சூர்யாவை கிண்டல் பண்றாங்களாம். சூர்யாவை கங்குவா படம் நல்லா இருந்துச்சுன்னா அது ப்ரோ சூர்யா பேர் நம்ம பேசவே கூடாது. இல்ல 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 அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா டயர் 2ல இருக்கிறோம், இந்த சோகால் டயர் 1 ஆக்டர்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம பசங்க நான் இப்பவும் சொல்றேன், கங்குவா படம் நல்லா இருக்கட்டும், அந்த படம் நல்லா இருந்ததுன்னா அது ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடட்டும். அவங்க உண்மையிலேயே நான் அவங்க ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய பிரச்சனைகள் எனக்கு புரியுது. ஒரு படம் வந்து வருதுன்னு அனௌன்ஸ்மெண்ட், அது அவங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சலா தான் இருக்கும். லைக் வந்து ஃபேன்ஸுக்கு வந்துட்டு அந்த ப்ரைடு வந்துட்டு முக்கியம் எப்பவுமே. ஏன்னா பிசினஸ் மேன் வந்து பிசினஸா தான் திங்க் பண்ணுவான். பட் ஃபேன்ஸுக்கு வந்துட்டு தன் ஸ்டாருடைய நான் ரொம்ப நேசிக்க ஆளுடைய கௌரவம் போயிடக்கூடாது, பிற ஸ்டார்டம் முன்னாடி நம்ம வந்து தலை குனிஞ்சு இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு புரியுது. உள்ளபடியே நான் அவங்களுக்காக வருந்துறேன். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், என்னதான் ஃபேன் வாரு அது இதெல்லாம் இருந்தாலும் ஆனா அவன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறான், விஜய் நம்மளை கோர்த்து விட பாக்குறான் பாரு பயப்புல. விஜய் ரசிகர்கள் வந்து விவரம் தெரியாம ஓட்டுறாங்க, ஏன்னா பிரச்சனை அவங்களுக்கு தான். கங்குவாவும் இதுவும் தனித்தனியா வந்ததுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தான் ஆபத்து. கோட்டுடைய வசூல முறியடிச்சிருமா? இது தனியா ஒரு பக்கம் பண்ணுமா, இது தனியா ஒரு பக்கம் பண்ணுமா. கங்குவா வந்துட்டு ஒரு பக்கம், 2 படம் சேர்ந்து வந்துன்னு சொன்னா கலெக்ஷன் பிரிஞ்சிடும். ஸோ கோட் வந்து டாப்ல நிற்கும். எந்த அறிவாளி இது சொன்னது? கார்த்திகை வருமா தான். அதாவது எப்படின்னா வேட்டையன் வந்து அப்ப என்ன நிறுவ பாக்குறாரு, வேட்டையன் அப்படி பண்ண போதான் சம்பவம் அவ்வளவு. ஏன்னா அதுல அமிதாப் பச்சன் இருக்காராம், அதுல அனிருத் இருக்காராம். வேட்டையன்
விடுங்க. கங்கோவை எந்த அடிப்படையில் சொல்ல, வேட்டையனையாவது ஜெயிலர் வந்துட்டு அதை பண்ணி இருக்குது, போன படம் பண்ணி இருக்கு, ஓகே சொல்றேன். கங்கோவையும் அப்படி அந்த மீட்டர்ல தான் அளவு பண்ணணும். கங்கோவை மட்டும் நீ அந்த மீட்டர்ல அளக்க மாட்ட, வேட்டையனை மட்டும் நீ எப்படி அந்த மீட்டர்ல அளப்ப? உனக்கே முதல்ல தெரியாது. கண்டென்ட் எப்படி தெரியும் எல்லாத்துக்கும்? கண்டென்ட் வச்சு விசுவலுக்காக படம் ஓடாதுங்கிறது அவனுக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. இல்ல ஆக்சுவலா அது தப்பான டிசிஷன் தான் செய்யணும். என்னன்னா இவங்க ப்ரொடியூசர் வந்து இவங்க சொந்தக்காரங்க தான். ஸோ டெஃபினட்டா இப்ப மாஸ்டர்லாம் தளபதி பண்ணலையா துணிஞ்சு, இவனுங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஒழுங்கா பண்ணியிருந்தானுங்கன்னா, ஏன்னா ரஜினி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல, இவங்க படம் தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்படி ஒதுங்கி போறதே அந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் தான் கொடுக்கும். ஏன்னா ஃபேன்ஸே அந்த ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தா அவனுங்களே நம்ப மாட்டானுங்க. சரி ப்ராடக்ட் ஏதோ சரியில்லை போல இருக்கு, இதை பண்ணாம இருக்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் இது பிசினஸ் தான். அகெயின் நீங்க சொல்றது புரியுது, இது ஒரு பார்ட்டா இருந்தா பரவாயில்ல, இவங்க தான் அதை 2 பார்ட்ன்றாங்களா, அடுத்த பார்ட்ல செமையா இருக்கும்ல. இப்ப இதுல ரஜினி கூட போட்டி போட்டு இவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னும் போது அது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும், ப்ராடக்ட் குவாலிட்டியா இருந்தா. ஆனா இன்னும் அபிஷியலா கங்குவா தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு அபிஷியல் ஆகலைங்க. அது அபிஷியல் இல்லன்னா இந்த நேரம் அலறி அடிச்சுட்டு பண்ணுவாங்க. ஏங்க நம்ம சாதாரணமா 2 ட்வீட் போட்டு அர்ச்சனா அவங்க ரிப்ளை பண்றாங்க. இவங்க வந்து அது தெரிஞ்சுதானே. இப்ப கார்த்திக் ரவிவர்மாவே இதை ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது தெரியாமையா இருக்கும்? கார்த்திக் ரவிவர்மாட்ட ஸ்பேஸ கேட்டுட்டு தனஞ்சயன் அடுத்த நாளே கால் பண்ணிருப்பாரு. கரெக்ட். நீங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல புரியுது. கரெக்ட் தான். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது கவின், கேக்குது. ஃப்ரெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்கல்ல, என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் ஷோக்காக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். யாரும் வந்து ஃபேக் பேஜஸ் ஃபாலோ பண்ண வேண்டாம், அஃபிஷியல் பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்க, சீக்கிரம் வந்து அஃபிஷியலா போடுறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. எடுத்த டிக்கெட்ஸை ரீசேல் பண்ணக்கூடாது, அட்டம் டு ஃப்ராடுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதான் எது சம்பந்தமா அது? ஓ அந்த நீ ஃப்ரெஞ்ச் போட்டி இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கல மேல. யூகேல பத்திக்கிட்டு எரியுது, அவ்வளோ லொகேஷன் ஆட் பண்ணியிருக்கான். இன்னும் வந்துட்டு லோக்கல் கவுன்சில் பெர்மிஷன்ஸ்லாம் வாங்கிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன்னு சொல்லியிருக்கான். கல்கியை விட டென்மார்க்ல கோட்டோட ப்ரீ சேல்ஸ் அதிகம். அது அந்த மார்ஜின் பார்த்தோம்னா அதிகம்னு நினைக்கிறேன். மார்ஜின் வந்து கல்கி வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஹிந்தி வெர்ஷன் மட்டும் தான் வந்திருக்கு, தமிழ்ல பிரைம்ல இருக்குனே, மீதி பிரைம்ல. ஓகே. இல்ல நான் சொல்லவா, கல்கியில வந்துட்டு அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், பிரபாஸ் ஒரு 600 கோடி பட்ஜெட். ஆனா லியோவோட ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் ஓவர்சீஸ் கிராஸ் கிரேட்டர் தென் கல்கி ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் ஓவர்சீஸ் கிராஸ். இவங்க எல்லாம் என்ன செய்ய ப்ரோ? நம்ம கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க செய்ய ப்ரோ. இவங்க எல்லாம் அசிங்கமா இருக்கு ப்ரோ. இன்னும் பேன் இந்தியா ரிலீஸ் இன்னும் ஷாருக் கான் எல்லாரையும் கூட்டு வந்து தளபதியா பாத்தீங்களா? என் ரிசல்ட் என்னங்க? அது ரஜினி படங்க. ஷாருக் கான் ஒரு 10 நிமிஷம் தான் வந்துட்டு போனாரு. அப்படிதானே அடுத்த படத்துக்கு அமீர் கானுக்கு பேசிட்டு இருக்காங்க. அமீர் கான் வரான் கூலியில, தெரியாதா? ஏதாவது ஒரு காண புடிச்சு போட்டு ஹிந்தி மார்க்கெட்ட காசு பாக்குறதா இன்னைக்கு பிளானே. சச்சின் ஒபாரி சாங் எப்ப ரிலீஸ்? என்னைக்கு? நாளைக்கா 27 சம்திங் ஏதோ. இல்ல நம்ம பாட்டு எப்ப வருதோ அதை கனெக்ட் பண்ணி விடுவோம் பாருங்க. நம்ம பாட்டுலாம் ராஜேஷ் ப்ரோ, நம்ம பாட்டு வர அன்னைக்கு நண்பர் தான் ஏதாவது போட்டோ ரிலீஸ் பண்ணுவாப்ல, தலைவர் ஏதாவது பண்றாப்லையா என்ன? அதுவும் ரோட்ல நடந்துட்டு போற மாதிரி ஒரு போட்டோ. ஆட்டோக்காரரு அப்படியெல்லாம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் உண்மையில. அது ஏங்கிறது உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். போட்டு பாத்துறோம். வாங்கடா போட்டிக்கு வாங்கடா. என் மக்களுக்கு வந்துட்டு ஒரு இது வரணும் இல்லையா, உணர்ச்சி வரணும் இல்லையா? அது எப்போ வரட்டும். ஆமா, அப்படி வந்து அப்போ கூட சாப்ஸா போடுவாங்களோ தவிர்த்து நெகட்டிவ் பாத்துக்கோங்க. சச்சின் சந்திரமிக்கு வந்த கிளாஸோட வந்து இப்போ வரைக்கும் அதை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க. இப்போதைக்கு நம்ம கிளாஸ் அமையல, நம்ம கிளாஸ் அமையும்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு இருக்கேன். 69 படம் கிளாஸ் அமையும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுங்க சந்திரமிக்கு நீங்க தோத்து போயிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோத்து போல, அந்த இடத்துல சச்சின் 200 ஓடிச்சு. முருகதாசின்னு ஒருத்தனை இருந்த இடம் தெரியாம அழிச்சு விட்டு பாவம் அவரை வந்து ஒன்னே ஒன்னு சொல்றேன். இப்ப வந்து சச்சின் படத்தையும் சந்திரமுகி படத்தையும் நீங்க போட்டு பாருங்க, எந்த படம் நல்லா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ரீரிலீஸ் பண்ணி பாருங்க, 2 படத்தையும் ரீரிலீஸ் பண்ணுங்க. சச்சின் பிச்சிட்டு ஓடும், சந்திரமுகி படம் போட்டி போட்டு பாப்போமா? வரையலா ராஜேஷ் ப்ரோ, அதான் ராஜேஷ் ப்ரோ, நம்மளோட 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளாஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் கிளாஸ் வரல. நம்ம ஒரு கிளாஸ் வந்து முடிச்சு விட்டு போயிட்டோம்னா திருப்தியா இருக்கும் எனக்கு. சினிமா கேரியர் ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன்.
கைதி வந்துச்சுல, கைதி என்ன அதிகமா கலெக்ட் பண்ணுச்சா, பிகில் அதிகமா கலெக்ட் பண்ணுச்சா? பிகில் தான் இது. பிகில் என்னங்க தான் இது சந்தேகம் இல்ல உங்களுக்கு? இல்ல 2 படமும் ஹிட் தானே. ஆனா ரெண்டு பிகில் வந்து படமும் ஹிட். 300. ஆமா ஆமா, அது மாதிரி ஆமா. தான் அந்த டைம்ல கைதி அது பிளாக் வாய்ஸ் பஸ்டர். கேட்கல சுரேந்தர் ப்ரோ, ரெண்டு வாய்ஸ் படமே கேட்கல. பிளாக் பஸ்டர். சரி கைதி பிளாக் பஸ்டர். ராகேஷ் ப்ரோ, வாய்ஸ் கேட்கல. இல்ல இல்ல ராகேஷ், உங்க லாஜிக்லாம் எனக்கு புரியுது, அந்த பைத்தியங்களுக்கு அந்த புரியாது. இருங்க, பைத்தியங்களுக்கு நான் நாம ஒண்ணு தான் சொல்றேன். ட்வீட் போட்டால் எல்லாரும் சண்டை போடுறது. இல்ல நான் ஒண்ணு சொல்லிக்கிறேனே. அடுத்த வருஷம் ஏப்ரல் 14 சச்சின் படம் ரீ ரிலீஸ் ஆகுது. தைரியம் இருந்தா அதே டேட்ல சந்திரமுகி ரீ ரிலீஸ் பண்ணுங்க. வேட்டையன் கூட ரிலீஸ் எது நல்லா பண்ணுவோம். ஓடுதுன்னு வேட்டையெல்லாம் வேண்டாங்க. அந்த அதை ஏன் போட்டு அடிச்சுக்கிட்டு சந்திரமுகி சொல்றானுங்கல்ல, அன்னைக்கு வந்துட்டு சந்திரமுகி இன்னைக்கு சந்திரமுகி ரீ ரிலீஸ் பண்ணி ஒரு ஷோ தாண்டி ஒரு நாள் தாண்டி ஓட்டி கட்டுறா பாப்போம். அட ப்ரோ, அந்த ஓப்பனிங் சீன்ல எல்லாம் கிழிஞ்சு என்னங்க போயிரும். ரீ ரிலீஸுக்கு எல்லாம் போறீங்க நீங்க வந்துட்டு? ஆமா. இப்ப புதுசா நடிச்ச படமே ஓடிடி விக்க மாட்டேங்குது, அப்புறம் அது எங்க படம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அது கணக்குல எடுத்துக்காதீங்க. சச்சின் சந்திரமுகி தானே சொல்ற நீ. அந்த அப்போ உள்ள ரிலீஸ் சொல்றல, இப்ப சொல்லு. இப்ப கொண்டு வர 2 படத்தையும் இறக்கும். இல்ல இப்ப சந்திரமுகியும் சுறாவும் இறக்குங்க, ஓடும். தளபதி நீங்க என்ன லெவல் பகவதி இப்ப ரீமாஸ்டர் பண்ணி வந்துட்டு கேரளால வந்து 30ஆம் தேதி போடுறாங்க ரீ ரிலீஸ். ஆமா ஆமா, 30ஆம் தேதி அங்க இறங்குது. நான் ட்வீட் போடணும் அந்த டைம்ல, கில்லி ரீ ரிலீஸ் டைம்ல, we live in our era where we will re-release சுறா அப்படின்னு. போடு சைடுனா ஆமா வேற ஆமா லெவல். ஞாபகம் இருக்கு. சூப்பர். இது ஞாபகம் இருக்கு. சைடுனா அது மேக் இட் பிளாக் பஸ்டர் ஏதோ சொல்லிருக்கீங்க. இல்ல இத காப்பி பேஸ்ட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். நான் சைடுனா போட்டுக்கோ. ராயல்டி வாங்கியாச்சு. ஆமா, காப்பிரைட் வேணும் அடிக்க மாட்டேங்கல. சையது ஒரு 1 வீக் பிஃபோர்லாம் வந்து டைம் பாஸ்ல ரொம்ப ஹரிஷ் மட்டும் தான் டிஃபரெண்ட் இருந்தா. நீங்க போவீங்கன்னு எதிர்பார்த்தேன், நீங்க போகல. தேவையில்ல, அந்த அணியை புடுங்க வேண்டாம். இல்லப்பா, அது ஒரு 1 வீக் பிஃபோர் ஹரிஷ் மட்டும் தான் வந்து சுத்தி நம்மளே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஹரிஷ் மட்டும் தான் அப்ப அந்த டைம்ல வேண்டாம் ப்ரோ. நீங்க அந்த டைம்ல இல்ல. அவனுங்க இந்த டைம்ல நம்மள வந்து உள்ள இழுக்க வேண்டி என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. அவசியம் எல்லாமே போயிட்டு வேண்டாம், தேவையில்லாத ஆணி அது. இல்ல இன்னைக்கு ஒண்ணு பேசுவோம் பாருங்க. இன்னைக்கு வந்து என்ன 3 ஹவர்ஸ்ங்க, இது சொன்னா புரிஞ்சுக்க மாட்டானுங்க, ஓடாதுங்க அப்படின்னு. அங்க வந்து அது ஆரம்பிக்கிறது யாருன்னா அந்த ஜி என்ன ஜி 3 ஹவர்ஸ் 3 மினிட்ஸ் ராபின்சன் இல்ல கார்த்தி. எனக்கு ஒரு டவுட்னா அவன் ஆரம்பிப்பான், அவன் இல்ல இன்னொருத்த பாய்சன் இருக்கான். ஜி என்ன ஜி அப்படின்ட்டு வருவான். தருணா அவன் வந்துட்டு உடனே இவர் வந்து இதை சொன்னா வந்து கடிக்க வருவானுங்க படம். ஏன்னா 3 மணி நேரம் எப்படிங்க ஓடும் அப்படின்னு. அதாவது லியோ படம் வந்தப்போ வந்துட்டு, லியோ படம் வந்த அன்னைக்கு உட்கார்ந்துட்டு வந்துட்டு ஸ்பாய்லர் பண்ணிக்கிட்டு வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு செகண்ட் ஹாஃப் சரியில்லை வைக்கலான்ட்டு. ஏன்னா வந்துட்டு இதை நம்ம சொல்லணும், சொன்னாதான் வந்துட்டு அடுத்து லோகேஷ் கனகராஜ் வந்து மறுபடியும் மாத்திட்டு வர திருத்திட்டு வர. அப்படின்னா அப்ப ஜெயிலர் அப்ப எங்க போன? ஜெயிலர் அப்ப நீ எங்க போன? ஜெயிலர் அப்போ வந்துட்டு ஜெயிலர் வந்த அன்னைக்கு வந்துட்டு படம் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்னு சொல்ல வந்தப்போ 5 ரஜினி ஃபேன் உட்காந்துட்டு வந்துட்டு ப்ரோ ஜிஜி ஸ்பாய்லர் வேண்டாம் நினைங்க. ஆனா லியோ அன்னைக்கு வந்துட்டு உட்காந்துட்டு ஸ்பாய்லர் பண்ணிட்டு இருந்தானுங்க. சரி, அப்ப நீ லோகேஷ் கனகராஜ் மேல காட்ட வேண்டிய அக்கறைய ஜெயிலர் நெல்சன் மேல காட்ட வேண்டியதானே? அன்னைக்கே நீ காட்டல. அன்னைக்கு வந்துட்டு அவனுக்கு மட்டும் வந்துட்டு அப்படி கண்ணத்தை தடவி கொடுத்த மாதிரி அடிக்கிற. லால் சலாமுக்குலாம் என்ன சொன்னா? அதாவது அதை பத்தி ரிவ்யூ சொன்னா. லால் சலாமா பார்த்ததல்ல நீங்க. இல்ல அவன் ஏங்க அத நாங்க படமாவே கண்டிப்பா இல்ல ராகேஷ், நாங்க லைஃப்ல மிஸ் நாங்க லைஃப்ல வந்துட்டு பண்ண பெரிய தப்பு தெரியுமா? நீங்க ஆன்லைன் லால் சலாம் ரெட் ஜெயண்ட் தானே வந்து இது பண்ணிச்சு, ரிலீஸ் பண்ணிச்சு தெரியல. ஆமா ரெட் ஜெயண்ட் தான். லால் சலாம் ரெட் ஜெயண்ட் தான். இல்ல அந்த படம் வந்தப்ப என்ன ஆச்சுன்னா, ரஜினி வந்துட்டு ஆடியலஞ்சில வந்துட்டு ஒரு வருத்தம் தெரிவிச்சாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளும் பிப்ரவரி 2ஆம் தேதி நம்ம அண்ணன் கட்சி அறிவிச்சாரு. சரி, நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நாங்க வந்து ஒதுங்கிட்டோம். அத ஒதுங்கினால லால் சலாம வந்துட்டு நம்ம சைட்ல யாருமே அடிக்கல, அத பத்தி ட்ரோல் கூட பண்ணல. அது மட்டும் இல்ல, அவருமே கொஞ்சம் சமாதானமா பேசியிருந்தாரு. சரி, அந்த ஜெஸ்டருக்கு ஒரு மரியாதை கொடுப்போம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மனசன். இந்த நிறைய பேராமீட்டர்ஸ் இருந்தது. லால் சலாம் நம்ம ஏன் அடிக்கணும், தேவையில்லை. அது நமக்கு என்ன நல்லா இருந்ததுன்னா பாருங்க, நல்லா இப்பவுமே அப்படிதான் சொல்றேன். வேட்டையன் கூட என்ன படம் நல்லா இருந்தா ஓடும், அதுக்கான என்ன மைலேஜ் இருக்குதோ அது வரும். கங்குவா படம் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமா ஓடும். உங்களுக்கு தேவையான எந்த அளவுக்கு வந்துட்டு கலெக்ஷன் வருமோ வரும். டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டென்ட். மறுபடியும் ஃபேமிலி ஆடியன்ஸ். லால் சலாம் பொறுத்த வரைக்கும் சி நோபடி கேர்ஸ் அப்படின்னு ஒரு மீம் இருக்கும்ல, அந்த மாதிரிதான். யாருமே அதை கண்டுக்கல, அதை ஆடியன்ஸ் உட்பட. ஆமா,
ஹலோ வந்துட்டான். சரி, இன்னைக்கு கேடிவில வந்து இன்னைக்கு வந்து பகவதி படமா ஓடிச்சு. ஆமாண்ணே. ஓகே ஓகே. யாராவது இது பாத்தீங்களா? சண்டே பாத்தீங்களா? வாழை பாக்கலாங்க வாழை. வாழை பாத்துட்டேன் ராகேஷ் ப்ரோ. வாழை பாத்துட்டேன் ராகேஷ் ப்ரோ. சொல்லுங்க ராகேஷ் ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ மீன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா பாலால அந்த ரியாக்ட் பண்ற அளவுக்கு எனக்கு கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு ஒண்ணும் கிடையாது. என்னடா இதுக்கு ஏன்டா ரியாக்ட் பண்றாங்கன்னு தோணுச்சு. ரிவீல் பண்ணிடாதீங்க, ரிவீல் பண்ணாம பேசிட்டு. இல்ல ஓகே ஓகே. பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தியேட்டர்லயும் எல்லாரும் ஃபுல் நேத்து ஹவுஸ்ஃபுல் தான். ஏன்னா நேத்து லீவ் இல்ல, கிருஷ்ண ஜெயந்தி நேத்து இங்க எல்லாமே. சோ அதனால ஃபுல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே பார்த்தாங்க கடைசி வரைக்கும்.